பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம் சங்கீதம் 32ஆம் சங்கீதத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசித்தோம். அதுல பாருங்க, 6வது வசனத்துல பார்க்கிறதற்கு பின்னாடி இருக்கிற பகுதியில, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நமக்கு என்னதான் ஜலப்பிரவாகம், அதாவது பலவிதமான போராட்டம் வந்தாலும் கூட நீதிமானாகிய நமக்கு அது என்ன பண்ணாதான், அணுகாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். நமக்கு எத்தனையோ போராட்டங்கள் இந்த உலகத்துல இருக்கிறது. குடும்பத்திலயும் சரி, வேலை பார்க்கிற இடத்துலயும் சரி, எல்லா இடத்துலயும் ஜலப்பிரவாகம் அப்படின்னு சொல்லும் போது பலவிதமான போராட்டம், நெருக்கங்கள் பலவிதமாக வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னை அணுகாது. ஆமென். எந்த தீமையான காரியங்கள் நமக்கு எதிராக வந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு இவ்வளவு போராட்டம், இவ்வளவு கஷ்டங்கள் வருதே, பயங்கரமான என்னால தாங்க முடியாத பிரச்சனைகள் எனக்கு கடந்து வருதுன்னு சொல்லி நினைக்கலாம். நான் ஆண்டவர் இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றாரு, அதெல்லாம் உங்களுக்கு அணுகாது. அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், மாற்றி போடுவார். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, மலை போல போராட்டம் வந்தாலும் அதெல்லாம் ஆண்டவர் எப்படி மாத்திருவாராம், பனி போல ஆண்டவர் மாற்றி போடுவாராம். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. எனக்குத்தான் இவ்வளவு பிரச்சனையா, எனக்குத்தான் இவ்வளவு போராட்டமான்னு சொல்லி நினைக்காதீங்க. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அதை தாங்கி கொள்ளத்தக்கதான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கீழே உள்ள வசனம் பாருங்க, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறேன். நம் சங்கீதம் 91ல எல்லாருக்குமே மனப்பாடமா தெரிஞ்ச வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவேன். பாருங்க, இந்த நாள்ல வெயில் காலமா இருக்கிறது. ஆனா நம்ம போற நேரத்துல பயங்கர வெயில்ல தாகமா போறோம், டயர்டா போறோம். ஆனா ஒரு மரம் ஒரு வெயிலுக்கு போய் அந்த மரத்துல ஒதுங்கும் போது, அந்த நிழலுக்கு ஒதுங்கும் போது நமக்கு ஒரு இதமா இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த வெயில் நம்மளால தாங்க முடியல. அப்ப அந்த மரத்தின் நிழல்ல போய் நம்ம நிற்கும் போது ஒரு இளைப்பாறுதல், ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு கடந்து வருவதை போல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க உன்னதமானவரின் வரவில அவருடைய நிழல்ல நீங்க வந்திருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் ஆண்டவர் வரவிட மாட்டார். உங்களுக்கு நிழலாய் ஆண்டவர் கூடவே இருப்பார். அதைத்தான் இங்க பார்க்கிறோம், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். ஒரு போராட்டம், ஒரு நெருக்கம், ஒரு ஆபத்து நமக்கு வரும்போது அவர் நம்மளை சுற்றி ஒரு கேடகமா இருக்கிறாராம். நமக்கு எதிராக எந்த விதமான ஆயுதங்கள் வந்தாலும் அதை ஆண்டவர் எல்லாமே வாய்க்காமலே ஆண்டவர் போக செய்வார். நமக்கு எதிராக ஒரு அம்பு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு போராட்டம் ஏதாவது நமக்கு எதிராக வரும்போது ஒரு கை என்ன பண்ணும், நமக்கு அதை மறைவிடமா பாதுகாக்கும். அந்த கைதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நிழல் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால அவருடைய நிழலுக்குள்ள நீங்க வந்து இருக்கும் போது, அவருடைய மறைவிடத்திற்குள்ளாக நீங்கள் வந்திருக்கும் போது, உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சரி, அந்த நிழலை போல, அந்த மரத்தை போல ஆண்டவர் உங்களுக்கு நிழலாய் இருப்பார். அதுல கீழே உள்ள வசனத்தை பார்க்கிறோம், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து என்று பார்க்கிறோம். உங்களுக்கு வரக்கூடியதான எல்லா இக்கட்டுகளுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு விலக்கி பாதுகாப்பார். சோர்ந்து போகாதீங்க. பாருங்க, அதுல 8வது வசனத்துல பார்க்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டவர் சொல்லார். ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு அட்வைக்கேட்டுங்க. ஆண்டவர் நமக்கு சரியான பாதையில ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவா. நம்ம நினைக்க கூடாது, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் இவ்வளவு குழப்பத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சரியான பாதையை ஆண்டவர் காட்டுவார். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்கிறோம். எங்களுக்கு பலவிதமான போராட்டங்களும், எங்களுக்கு ஆலோசனை தேவைப்படும் போது அநேகற்ற சில நேரங்களை நான் போன் பண்ணி கேட்பேன், இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்பேன். நான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வாரு, அதுதான் அந்த வாக்குத்தத்தம். நான் உனக்கு போதித்து நீ எப்படி நடக்கணுமோ, உன்னுடைய பாதை எப்படியோ நான் அதை காட்டுவேன். நீங்க எத்தனை பேர்ட்ட ஆலோசனை கேட்டாலும் சரி, அந்த ஆலோசனைகளை வாய்க்கவே வாய்க்காது. ஏன் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு அட்வொகேட், அவர் தான் நமக்கு கவுன்சிலர். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட கவுன்சிலிங் போங்க, இவங்கள்ட்ட கவுன்சிலிங் போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவருடைய வேதத்தை நீங்க படிக்கும் போது, உலகத்துல இருக்கிற எந்த படிப்பு எவ்வளவு படிச்சாலும் சரி, அவங்கெல்லாம் அந்த ஆலோசனையை கொடுக்கவே முடியாது. எல்லா ஆலோசனையும் அவன் நமக்கு இந்த வேதத்துல கொடுத்திருக்கிறார். அதனால உங்களை சரியான பாதையில ஆண்டவர் நாளை வழி நடத்துவா. நீங்க போராடாதீங்க, நான் என்ன செய்ய போறனோ, நான் எல்லாத்திட்டையும் ஆலோசனை கேட்டுட்டேனே, என் வாழ்க்கை எப்படி முடிய போகுதோ, ஒருவேளை இந்த நாள்ல எக்ஸாம் எழுதி பிள்ளைங்க முடிச்சு
வச்சிருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்துதான் சொல்றேன். உங்களுக்கான பாதைகளை, உங்களுக்கான ஒரு வெற்றி ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்து வைத்து விட்டா. இனி நீங்க என்ன பண்ணாதீங்க, ஐயோ நான் இப்படி தகச்சு நிக்கிறேனே, நான் எங்க போய் இதை சேர்க்கணும், என் பிள்ளை எப்படி போய் சேர்க்கணும், நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. அவர் சரியான பாதையில உங்களை கொண்டு போய் விடுவார். நேர்த்தியான பாதையில ஆண்டவர் உங்களை கொண்டு போய் விடுவார். உங்க வேலை ஸ்தலத்திலும் சரி, உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் சரி, இனிமேல் நடக்க போகிறதான ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரை முன்னாடி வைங்க. அவர் நடந்து போனதான பாதையில நீங்களும் பின்னாடி போய்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு சரியான பாதையை காட்டுவார். நம்ம வாசிக்கிறோம் எசையா 48:17 பார்க்கிறோம், இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் சரியாக போதிப்பார். நீங்க நடக்க வேண்டிய வழியில ஆண்டவர் உங்களை சரியா ஆண்டவர் நடத்தி கொண்டு போவார். அதனால சோர்ந்து போகாதீங்க. நான் எத்தனையோ பேர்ட்ட ஆலோசனை கேட்டுட்டேனே, எனக்கு சரியான ஆலோசனை இல்லையேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாள்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க நடக்க வேண்டிய பாதை ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பார். நீங்க செம்மையான பாதையில ஆண்டவர் உங்களை வழிநடத்து. அதனால நீங்க சோர்ந்து போகாம, ஆண்டவரே இக்கட்டு நாள எனக்கு துணையா இருங்கன்னு சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபை யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் தாங்க. நமக்கு துன்பமான வேலையில, நமக்கு கஷ்டமான நேரத்துல அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். அதுதான் பார்க்கிறோம். துன்மார்க்கனுக்கு, ஆண்டவர் அறியாத மனுஷனுக்கு அநேக வேதனைகள் இருக்கிறதா. ஆனா ஆண்டவர் அறிஞ்ச உங்களுக்கும் எனக்கும் அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. அவருடைய கிருபையை பற்றி கொள்ளுங்க. ஒவ்வொரு நாள் எழுந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த நாளில உங்க கிருபையை மேல தாங்க ஆண்டவரே, நான் வழி தப்பி நான் வழி மாறி போறேன் ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி நிக்கிறீங்களா, ஆண்டவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அதனால கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அந்தந்த நாளுக்குரியதான ஆசீர்வாதம், அந்தந்த நாளுக்குரியதான கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலமாக ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.